நன்றிங்கய்யா. சைவ சித்தாந்தத்தின் முப்பொருள் உண்மையை பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கெல்லாம் எளிமையாக புரியும் வகையில் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். நாம் இந்த கையை தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். அதை எப்படி பயன்படுத்தோன்னு இன்னைக்கு இருந்து நம்ம கற்றுக்கணுங்கிற ஆசை நம்மளுக்குள்ளே வரணுங்க. எனக்கு வந்துருச்சு, உங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரம் வகுப்புக்கு வந்துடலாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டதை இந்த துவக்க விழா எதுக்கு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அப்படியே டைரெக்டாக வகுப்பு ஆரம்பிச்சிடக்கூடாதுங்க. எதையுமே ஒரு துவக்க விழான்னு ஒன்று ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல துவக்க விழாவுக்கு வர்றோம். அந்த துவக்க விழாவில் என்ன பேராசிரியர்கள்லாம் சொல்கிறாங்களோ அதை நம்ம போய் இன்னும் நம்மளை உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். நான் இன்னைக்கு போனேன், துவக்க விழாவில் பேராசிரியர்கள்லாம் வந்திருந்தாங்க, இதெல்லாம் பற்றி சொன்னாங்க அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி, அவங்களுக்கு புரிஞ்சோ புரியாமையோ இருந்தாலும் நம்ம தெரிவித்து அவங்களையும் நம்ம இந்த வகுப்புக்கு இந்த இன்ப கடலில் கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்துங்க. இன்றளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம நிறைய பேர், ஏன்னா போன தொகுப்புலேயே நாங்கள்லாம் பெரிய புராண வகுப்பு ஐயா சிவபிரகாஷ் ஐயா கிட்ட கேட்டிருக்கும்போது நாங்கள் ஒரு 10 பேர் மட்டும் அடியன் வாகனம் எடுத்து ஏற்பாடு பண்ணி திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூப்பிட்டு போய் வைப்பு கேட்டோங்க. அப்போ என்னென்னா, நாங்கள் அங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் இங்கே சொல்லுவோம் வகுப்பில். அதாவது ஐயா இடையில சித்தாந்த கருத்துக்களை சொல்லும்போது சித்தாந்தம் படிக்க மாணவர்களுக்கு தெரியும்னு சுட்டி காட்டி சொல்லுவார் வகுப்பில். அப்போ இதர மாணவர்களுக்கு, சக மாணவர்கள்லாம் என்னம்பாங்கன்னா, நீங்கள் மட்டும் போய் கற்றுட்டு வரீங்க, எங்களுக்கு கிடைக்கலையே அந்த வாய்ப்பு. ஆனால் எல்லாரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க தான். வண்டி இருக்குது, யாராவது கொண்டு வந்து விடுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் அவங்களுடைய குடும்ப சூழல், குழந்தை குட்டிங்க, தொழில், வீட்டில் பர்மிஷன் இல்லை, இந்த மாதிரி சூழல்னால என்னம்பாங்கன்னா, இந்த பிரயாணத்தை தவிர்த்துட்டு பக்கத்தில் எங்காவது எங்களுக்கு மையம் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் வருவோம், எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு கடந்த 1 வருடமாக அடியன்கிட்ட ஐயா நாகராஜ் ஐயா கிட்டையும் விண்ணப்பம் வச்சுட்டே இருந்தாங்க எங்கள் சக மாணவர்கள். அவங்களோட தீராத விண்ணப்பத்தின் பயனாகவும் எங்கள் ஆசிரியர்கிட்ட நாங்கள் விண்ணப்பம் கேட்டோம். ஐயா 7 நாளும் வகுப்பில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்மெல்லாம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு மாதத்தில், ஒரு வாரத்தில் ஒரு நாள் வகுப்பு கேட்குறக்கே நம்மளுக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது. ஐயாங்கெல்லாம் 7 நாளும் வகுப்பு எடுக்கிறாங்க, வழிபாட்டுக்கு போகிறாங்க, திருமண நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க. அது பக்கம் பக்கமாக இல்லைங்க. பவானியிலேருந்து அங்கே பொம்மடி, அரூர், இந்த சைடு பார்த்திங்கன்னா கரூர், இங்கே பார்த்திங்கன்னா கோபி, திருப்பூர், இப்படின்னு சொல்லி எந்த இடத்த பார்த்திங்கனாலும் மையத்தில், அது அவங்க இல்லத்திலிருந்து 5 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஊர்களுக்கு சென்று மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். நாம் அதை பயன்படுத்திக்கணும். அந்த காலத்தில் மாணவர்கள் ஆசிரியர்களை தேடி தேடி போய் கற்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆசிரியர்கள் நம்மை தேடி கற்றுக்க தருகிறார்கள். நாம் அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு சைவ சித்தாந்தத்தை மேலும் தெளிவாக கற்றுக்கொண்டு, ஐயா சொன்ன மாதிரி ஒரு தொகுப்பில் கற்றுக்க முடியாதுங்க. அதுக்கு தான் நான் வேடிக்கையாக சொன்னேன், நம்பருக்கு முன்னாடி 0000ன்னு போட்டு தான் போடுவேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு தொகுப்பு முடியும் போது ஒரு 0 அடிச்சிருவேன். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த 0 என்னைக்கெல்லாம் அடிஞ்சு நம்ம முழு நம்பர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு நமக்கு வயது பத்துமான்னு தெரியலிங்க. அனைவரும் வகுப்பை தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகிறோம். அடுத்ததாக ஐயா அவர்களை நீண்ட நேரமாக அமைதியாக காத்திருக்க வைத்து விட்டோம், மன்னிக்கவும் ஐயா. சிவத்திரு மோகன்ராஜ் ஐயா அவர்கள் பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தின் அறங்காவலர்களில் ஒருவர். திருக்கூட்டத்தின் செயல்பாடுகளில் முதுகெலும்பாக செயல்படுபவர். நம் ஞானத்தந்தை ஞானாசிரியர் சிவத்திரு தியாகராஜ ஐயா அவர்களுடைய இளவல், அதாவது சகோதரர். ஐயாவுடைய இடத்தை ஐயா மோகன்ராஜ் ஐயா நிரப்பிவிட்டார்கள். 35 ஆண்டுகளாக சைவ திருத்தொண்டு ஆற்றிக்கொண்டிருப்பவர்கள். சித்தாந்த நூல்களை சொல்வதில் வல்லவர். சில சித்தாந்த நூல்கள், அதாவது பரபக்கம் போன்ற நூல்கள் எல்லாம் படிப்பதற்கே மிகவும் சிரமமாக இருக்கும். அதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த நூல்களை எல்லாம் மிக எளிதாக பொருள் கூறி நம்மை போன்ற அடியார்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்துரைக்கக்கூடியவர்கள் இவர்கள். இதெல்லாம் அவருடைய சிறப்பு. இன்னொன்று அடியேன் உணர்ந்தது, ஒரு விழாவில் ஐயா அகப்பூசையை பற்றி கூறினார்கள். அந்த அகப்பூசையை 1.5 மணி நேரம் பேசினார்கள். அதில் நம்ம அகத்தில் சாமி இருக்கிறாரா இல்லையானே நமக்கு தெரியாதுங்க. ஆனால் ஐயா கேட்ட சொற்பொழிவை கேட்டோன்னே உண்மையிலேயுமே அகப்பூசை எவ்வளவு அவசியம் என்பதை அடியேன் உணர்ந்து கொண்டேன். அவ்வளவு அழகாக பேசினார்கள். இன்னொன்று, ஐயா அவர்கள் பூசையில் மிகவும் உரைப்பானவர்கள். அதாவது நம்மளாம் ஒரு விசேஷம், கல்யாணம் இருக்குது, எங்கேயாவது போகணும், அவசர வேலை அப்படின்னு என்ன பண்ணுவோம், பூசையை குறுக்கிடுவோம்.
இல்லைன்னா அடியேனை சொல்கிறேனுங்க. எங்கள் ஆசிரியர் சொல்கிற மாதிரி எல்லாமே அடியேனை தான் சொல்கிறேன், உங்களை சொல்லலை, ஆசிரியர் பெருமக்களை சொல்லலைங்க. அது வந்து பூசையை குறுக்கி கொள்வோம். ஐயா அவர் அதே மாதிரி தள்ளி வச்சுருவோம். சரி 12 மணிக்கு செஞ்சுக்கலாம், மாலை செஞ்சுக்கலாம் பூசையை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஐயாவை அடியேன் தெரிந்த வரையில் பூசையை முடிக்காமல் இல்லத்தை விட்டு நகரவே மாட்டார்கள். அது தன்னுடைய சொந்த குடும்பத்தின் திருவிழாவாக அது விழாவாக இருந்தாலும் சரி, கோயில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, வகுப்பாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்து இறைவனை வழிபட்டு விட்ட பிறகுதான் வெளியில் செல்வார்கள். அத்தகைய உரைப்பு மிக்க ஐயா அவர்களை அடியேன் நம்மள் முன் உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்.